கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுத்த வேத வசனத்தை நாம் தியானிப்போம். அதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வார்த்தை. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளது. தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது. என் பிரியமான தேவச்சனமே, அவர் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வல்லமையும் இருக்கு, ஜீவனும் இருக்குது. அதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். பிரியமான தேவச்சனமே, அவர் என்னென்ன அற்புதங்கள், எவ்வளோ அற்புதங்கள் செய்திருக்கிறார், இன்றைக்கும் செய்து கொண்டு இருக்கிறார். அப்படி பார்க்கும்பொழுது, வேதத்தில் பார்க்கும்பொழுது நான் எவ்வளோ கொஞ்சமாக எடுக்க முடியுமோ அந்த அற்புதத்தை மாத்திரம் எடுத்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவர் அநேக அற்புதங்களை செய்கிறார். யோவான்ல நம்ம வாசிக்கும் பொழுது அவர் செய்த அற்புதங்களையும் அவரை பற்றி எழுதினால் அந்த புத்தகமே, இந்த உலகமே கொள்ளாதுங்க. அவ்வளோ அளவுக்கு எழுத முடியும். அவருடைய வல்லமையும் அவருடைய அதிசயத்தையும் அவருடைய அற்புதத்தையும் அவ்வளோ அளவுக்கு இருக்குதான். என் பிரியமான தேவச்சனமே, அவ்வளோ வார்த்தையிலும் தேவன் இங்கு அழகாய் சொல்லியிருக்கிறார். என்ன எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்கு வல்லமையும் இருக்கிறது, ஜீவனும் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தையுடைய வல்லமையை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். என் பிரியமான தேவச்சனமே, மரித்தோரை உயிரோடு எழுப்பியது தேவனுடைய வல்லமை. அந்த 5 அப்பம் 2 மீனையும் எடுத்து 5000 பேர் சாப்பிட்டாங்க. அங்கு தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. என் பிரியமான தேவச்சனமே, அவர் அப்பத்தை எடுத்தார். அந்த 5 அப்பம் 2 மீனையும் எடுத்து அப்படியே அண்ணாந்து பார்த்தார். அவ்வளவுதான். எவ்வளோ பெரிய வல்லமை, எவ்வளோ பெரிய அதிசயம். கூடை நிரம்பி மீதி எடுத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவச்சனமே, ஆண்டோடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்கு எவ்வளோ வல்லமை இருக்குது பார்த்தீர்களா? அதே போல பல வருடங்களாய் வியாதியாய் இருந்தவர்களை குணமாக்கியது தேவனுடைய வல்லமை. குஷ்டரோகிகளை குணமாக்கியது தேவனுடைய வல்லமை. எரிகோவின் கோட்டை இருந்தது பார்த்தீங்களா? அது இரும்பு தாழ்பாள்களையும் வெண்கல்ல கதவைகளையும் வீழ்த்தியது தேவனுடைய வல்லமை. இவர்கள் எல்லாம் ஜெபம் பண்ணாங்க, துதித்தாங்க, பாடினாங்க இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரும். ஆனா அங்கு நடந்த பெரிய அற்புதம் தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டபடினால கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியது தேவனுடைய வல்லமை. என் பிரியமான தேவச்சனமே, வெறும் தண்ணீர் தான். அந்த தண்ணீரையே திராட்சை ரசமாய் மாற்றினது தேவனுடைய வல்லமை. அதே போல தண்ணீரை ரத்தமாய் மாற்றினது தேவனுடைய வல்லமை. என் பிரியமான தேவச்சனமே, ஒவ்வொரு இடத்திலையும் தேவன் அநேக அற்புதங்களையும் அநேக அதிசயங்களையும் செய்திருக்கிறதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். என் பிரியமான தேவச்சனமே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு அழகாய் ஒவ்வொன்றையும் நிதானமாக செய்திருக்கிறார் பாருங்க. அவருடைய வல்லமை எவ்வளவு அளவுக்கு வெளிப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து வேதத்தின் ரகசியத்துல பார்க்க போறோம். அநேக பிசாசின் பிடியில் இருந்த ஜனங்களுக்கெல்லாம் விடுதலை கொடுத்தது தேவனுடைய வல்லமை. இன்னைக்கும் அநேக சர்ச்சில் பார்க்கும் பொழுது பிசாசு பிடித்தவர்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த பிசாசின் பிடியிலிருந்து வல்லமை கொடுப்பதற்கு தேவனுடைய வார்த்தை வெளிப்பட வேண்டும், அவருடைய வல்லமை வெளிப்பட வேண்டும். என் பிரியமான தேவச்சனமே, அவருடைய வல்லமை வெளிப்பட்டது என்று சொன்னால் அநேக கட்டுகள் கட்டவிழ்க்கப்படும். ஹல்லேலூயா. என் பிரியமான தேவச்சனமே, இன்றைக்கு இந்த தேவனுடைய வார்த்தையாகிய வல்லமை உங்களை நோக்கி புறப்பட்டு வருகிறபடியினால் அந்த வல்லமையை நீங்கள் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள போகிறீங்க. உங்க சரீரத்தில் காணப்படுகிற எல்லா பலவீனங்களும் நீங்கி பலவானாய் இருக்க போகிறீர்கள். என் பிரியமான தேவச்சனமே, கர்த்தருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறபடியினால் கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். என் பிரியமான தேவச்சனமே, வாசிப்போம் சங்கீதம் 29ஆம் அதிகாரம் 4வது வார்த்தையை. கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. ஆம் பிரியமான தேவச்சனமே, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை எவ்வளவு வல்லமையா இருக்குது பாருங்களேன். அதுல நீங்க 29 முழுசா வாசிச்சீங்கன்னா அநேக இடத்துல கர்த்தருடைய சத்தம் என்று எழுதப்பட்டிருக்கும். என் பிரியமான தேவச்சனமே, கர்த்தருடைய சத்தம் அக்னி ஜுவாலையை கூட பிளக்கும் என்று எழுதப்பட்டிருக்குது. அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. என் பிரியமான தேவச்சனமே, நாம் அப்படியே தொடர்ந்து இன்னொரு வேத பகுதியை வாசிப்போம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 5வது வார்த்தையை. அவன் பேசி
பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. பிரியமான தேவ ஜனமே, பரலோகத்திலிருந்து பரம பிதா, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சத்தம் ஒன்று உண்டாகிறது. வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுது, அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுது என்று நாம் இந்த இடத்துல படிக்கிறோம். பிரியமான தேவ ஜனமே, கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேலே தொனிக்கும், வானத்திலிருந்து தொனிக்கும், எங்க பூமியில் எந்த இடத்துல பார்த்தாலும் தொனிக்கும். என் பிரியமான தேவஜனமே, பெரும் காற்றிலிருந்து மெல்லிய சத்தம் என்று அநேக இடத்துல வேதத்துல நம்ம படிக்கிறோம். எலியா கிட்ட பேசும்போது மெல்லிய சத்தத்துல பேசினார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. பிரியமான தேவச்சனமே, ஆண்டுடைய வார்த்தை எப்படினாலும் தொனிக்கும். என் பிரியமான தேவச்சனமே, அந்த வார்த்தையை நம்ம உற்று கவனிக்க வேண்டும். அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது, அந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது, அந்த வார்த்தையினால் எல்லாம் செய்ய முடியும். இல்லை என்று சொல்லும்போது கூட அதை உருவாக்க அவரால் முடியும். என் பிரியமான தேவச்சனமே, தேவனுடைய சத்தத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்குது என்று நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? வாசிப்போம் சங்கீதம் 74 அதிகாரம் 13வது வார்த்தையை. தேவரீர் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தலைகளை உடைத்தீர். ஆண்டவர் இந்த இடத்துல பார்க்கும்போது செங்கடலையே இரண்டாய் பிளந்தவர் அவர்தான். இரண்டாய் பிளந்து அவருடைய வல்லமையினால் இந்த பெரிய மகத்துவமான காரியம் நடக்கிறது. என் பிரியமான தேவச்சனமே, அவருடைய வல்லமையினால அந்த இடத்துல ஆண்டவர் செய்கிற பெரிய அற்புதம் என்னன்னு சொன்னா, செங்கடலை இரண்டாய் பிளக்கிறார், பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு போகிறார். ஆனா அந்த கடலுக்குள்ள ஏதாகிலும் இருக்குன்னா என்ன பண்றது? அது என்ன இருக்குதுன்னு பாருங்க. வலு சர்ப்பங்கள், முதலைகள் ஏதாகிலும் அந்த இடத்துல இருந்தா என்ன செய்யுதுன்னு சொல்லி அவர்கள் தலைகள் எல்லாம் ஆண்டவர் உடைத்து போட்டார்களாம். வலு சர்ப்பங்களின் தலைகளை உடைத்தீர், அவர் உடைத்து போட்டார்களாம். ஜனங்களை காப்பாற்றுறாரு பாருங்க. அவர் கண்ணின் கருமணி போல இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்துல மட்டும் அவர் வழி நடத்தலைங்க, அந்த எல்லா இடத்துலயும் அவர் தன்னுடைய ஜனங்களை பாதுகாக்கிறார், அவர்களோடு கூட வாசம் பண்ணுற அவருடைய வல்லமைங்க. அந்த இடத்துல எவ்வளோ அழகா வல்லமை செயல்படுகிறது பாருங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் செங்கடலை இரண்டாய் பிளந்தார். அதே ஒரு பெரிய மகத்துவமான காரியம், அது ஒரு பெரிய வல்லமை. அதே இடத்துல பார்க்கும் பொழுது அந்த செங்கடல் இருக்கிற மிருகங்களோ அந்த உயிரினங்களோ ஒன்றும் சேதப்படுத்தக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் வலு சர்ப்பங்களின் தலைகளை உடைத்தார், முதலைகளின் தலைகளை நறுக்கினார் என்று இந்த இடத்துல அழகா எழுதப்பட்டிருக்கு. பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் நம்ம ஏனோ தானோ என்று படைக்கவில்லை, ஏனோ தானோ எப்படியோ வாழ்ந்துட்டு போக வேண்டி சொல்லவில்லை. ஒவ்வொரு அவருடைய கண்ணின் பார்வையும் நம்ம மேல் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு இமைப்பொழுதும் அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். என் பிரியமான தேவச்சனமே, ஹல்லேலூயா. வாசிப்போம் சங்கீதம் 77 அதிகாரம் 14வது வார்த்தையை. அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். பிரியமான தேவச்சனமே, அழகாய் நடத்தி வந்தார். ஒவ்வொரு இடத்திலையும் அதிசயமா அவருடைய வல்லமையை விளங்க பண்ணினார். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமையை விளங்க பண்ணினார். ஜனங்களுக்குள்ளே அவருடைய வல்லமை விளங்க பண்ணி அதிசயமாய் நடத்தி வந்தார். என் பிரியமான தேவச்சனமே, இன்றைக்கு உங்களையும் தேவன் அதிசயமாய் நடத்த வல்லவராய் இருக்கார். நீங்களும் அந்த தேவனை தானே ஆராதிக்கிறீங்க, அந்த தேவனை தானே நோக்கி பார்க்கிறீங்க. எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த பிரச்சனைகளெல்லாம் மாற்றி போட தேவன் வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் அவரை மாத்திரம் நோக்கி பாருங்கள், அப்பொழுது பிழைத்துக் கொள்வீர்கள். இஸ்ரவேல் ஜனங்க சில நேரத்தில் முறுமுறுத்தார்கள், சில நேரத்தில் கோவப்பட்டாங்க, சில நேரத்தில் பின்மாற்றத்தை அடைந்தார்கள். அவர்கள் செய்தது தலைகுனிந்து போனார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் அந்த நேரத்திலையும் ஆண்டவர் அவர்களை மீண்டும் மீண்டும் வேதம் முழுவதும் பார்க்கும் பொழுதுலாம் அவங்க எவ்வளோ தூரத்துக்கு போனாலும் ஆண்டவர் திரும்ப திரும்ப அவர்களை அழைத்து கொண்டு வந்தார். வாங்க என்னிடத்துல என்று சொல்லி அழைத்து அவர்களை நேசித்ததை நாம் வேதம் முழுக்க பார்க்க முடியும். என் பிரியமான தேவச்சனமே, எவ்வளவு இடத்துல அவர் அழைத்தாரோ அத்தனை இடத்திலையும் அவருடைய வல்லமை வெளிப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். எத்தனை இடத்துல தேவன் அவளை சோதித்தாரோ அத்தனை இடத்திலையும் தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டதை நம்மால் பார்க்க முடியும். என் பிரியமான தேவச்சனமே, ஆண்டுடைய வல்லமை மாத்திரம்தான் அவர்களை மூடி மறைத்து பாதுகாத்து கொண்டதும் அவருடைய வல்லமை தான். அவர்கள் பின்மாற்றத்தில் போகும் பொழுதும் அவரை கண்டித்து உணர்த்தினதும் தேவனுடைய வல்லமை தான். பிரியமான தேவச்சனமே, ஆண்டவர் பார்க்கும்போது இந்த இடத்துல பாருங்க, மரித்து
கல்லறையில இருந்த லாசருவை பார்த்து அந்த கல்லறையின் முன்னாடி நின்று சொல்கிறார், லாசருவே வெளியே வா என்று சொல்கிறார். உடனே லாசர் வெளியே வருகிறார். எவ்வளவு பெரிய வல்லமை பார்த்தீங்களா? அதுவும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆயிடுச்சு. என் பிரியமான தேவச்சனமே, மரித்து கிடக்கிறோட போய் பார்த்து அந்த கல்லறையாண்ட போய் நின்று உடனே கூப்பிடுகிறார். அவருடைய சத்தத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்குன்னு பாருங்க. லாசருவே வெளியே வா என்று சொன்ன உடனே லாசர் எழுந்து உயிரோடு வருகிறார். ஹல்லேலூயா. அதே போல பார்க்கும் பொழுது ஒரு விதவியினுடைய மகனை அடக்கம் பண்ணுவதற்கு கொண்டு போகிறார்கள். அந்த இடத்துல அந்த பாடையாண்ட போய் நின்று வாலிபனே எழுந்திருன்னு சொல்றார். 2 வார்த்தை 1 வார்த்தை தாங்க பேசுறாரு. வாலிபனே எழுந்திரு. உடனே அந்த வாலிபன் மரித்து அடக்கம் பண்ண கொண்டு போன மனுஷன் உடனே எழுந்து உட்கார்ந்து கொள்கிறான். ஹல்லேலூயா. அடுத்தது பார்க்கும் பொழுது யாவீருடைய மகள் மரித்து போயிட்டான்ற செய்தி தெரிந்த உடனே அந்த வீட்டுக்கு கடந்து போகிறார். அங்க போய் சிறுபெண்ணே எழுந்திருன்னு சொல்றார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய வல்லமை பார்த்தீங்களா? நம்ம ஆராதிக்கிற தேவன் வல்லமையுள்ள தேவன். பிரியமான தேவச்சனமே, நம்மளால அதெல்லாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர் வல்லமையுள்ள தேவன், நன்மை செய்கிற தேவன் என்று எல்லாமே நமக்கு தெரியுது. ஆனா நம்ம செய்கிறது ஒண்ணு காத்து இருக்கிறது இல்லைங்க. அவர் நமக்கு நன்மை செய்வார் என்று விசுவாசிக்கிறது இல்லைங்க. நம்ம கிட்ட காணப்படுகிற ஒரே ஒரு குறை இதுதான் பிரியமான தேவச்சனமே. இந்த குறையை நீங்க சரி செஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், கர்த்தருடைய அற்புதங்கள் ஏராளமாய் உங்களுக்கு நடக்கும். பிரியமான தேவச்சனமே, கர்த்தரால எல்லாம் செய்ய முடியும். அவருடைய அற்புதங்களும் அதிசயங்களை நமக்கு செய்யத்தான் அவர் நம்மை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார். ஆனா ஒண்ணே ஒண்ணு, நம்ம பொறுமையை இழந்து விடுகிறோம், காத்து இருக்கிறதில்ல. இது 2 மாத்திரம் நம்ம சரியா இருந்தோம்னா கர்த்தர் நமக்கும் நன்மை செய்வார். பிரியமான தேவச்சனமே, வாசிப்போம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரை. ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்றான். ஹல்லேலூயா. நான் வேலைக்காரன் என்ன அழகா சொல்றார் பாருங்க. ஆண்டுடைய வல்லமை அவனுக்கு கூட தெரிந்திருக்கு. 100க்கு அதிபதிக்கு கூட ஆண்டுடைய வல்லமை தெரிந்திருக்கிறது. அவரையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு தெரியல. அவர் எந்த இதுல இருந்து வந்தாரோ அவங்களுக்கு தெரியல. ஆனா இந்த 100க்கு அதிபதிக்கு அழகாய் தெரியுது. ஏன்னா ஆண்டோடத்துல இருக்கிற வல்லமை அவன் பார்த்திருக்கிறபடி நான் அழகா இந்த இடத்துல பேசுகிறேன். தேவனுடைய வல்லமை எவ்வளவு அழகாய் வெளிப்படுகிறது என்று பாருங்கள். நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்லப்பா, நான் அதுக்கு தகுதியானவனே கிடையாது. நீர் அவ்வளவு நல்லவர், அவ்வளோ பரிசுத்தமானவர், அவ்வளோ உண்மை உள்ளவர். இன்னும் சொல்றது, ஆண்டவரை அவ்வளவு நல்லவரை நீங்க ஏன் வீட்டுக்குள்ள வரத்துக்கு நான் பாத்திரவன் நல்லப்பா, நீங்க ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கப்பா, ஏன் வேலைக்கார சொஸ்தமாவான்னு சொல்றார். ஆண்டு இடத்துல இருந்து அந்த வல்லமை வெளிப்பட்ட படியினாலே அந்த வேலைக்காரன் உடனே சொஸ்தமானான். அந்த ஆண்டவர் பார்க்கிற 100க்கு அதிபதியை பார்த்து, என்னப்பா உடைய விசுவாசம் இவ்வளோ பெருசா இருக்குன்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்ம அந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோமா? என் பிரியமான தேவ சனமே, ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில இருக்கிற மதுரமா மாறும்னு சொல்லுங்க. பிரியமான தேவச்சனமே, ஆண்டவரை நோக்கி பாருங்கள். உங்கள் கண்ணீர் கசப்பா இருக்கிற மாறாவா இருக்கிற கண்ணீர் மதுரமாய் மாறும். என் பிரியமான தேவச்சனமே, மாற்ற அவர் வல்லமை உள்ளவர். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்ய வேண்டும், நீங்களும் நல்லா இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோட வேத வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறேன். ஏன்னா அந்த தேவனை நீங்க நோக்கி பாருங்க. அந்த தேவன் உங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். அந்த தேவன் உங்களுக்கு வல்லமை உள்ளவர் என்பதை திரும்ப திரும்ப உங்களுக்கு நான் எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். பிரியமான தேவச்சனமே, ஆஹா முடிந்தது என்று நினைக்கும் பொழுது அங்கு ஒரு துவக்கத்தை கொடுக்க அவரால் முடியும். என் தேவச்சனமே, நீங்க நோக்கி பாருங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அவரை நோக்கி பாருங்க. அவருடைய வல்லமையை தியானிங்க. வேத வசனத்தை எடுத்துக்கொண்டு சாதாரணமாக ஆண்டவர் எவ்வளவு அழகாய் அற்புதங்களை செய்திருக்கார் பாருங்க. எந்த ஆடம்பரமும் இல்லை, எந்த இதுவுமே இல்லை, அழகாய் செய்துவிட்டு அவர் கடந்து போய்கொண்டே இருக்கிறார். அதாங்க தெய்வன். ஹல்லேலூயா. இன்னொரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 43வது வார்த்தையை. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள இருந்த தன் ஆஸ்திகள் எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்து ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுக்கு பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லோரும் சொன்னபோது பேதுருவும் அவனோடு கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள்
உம்மை சூழ்ந்து நெருங்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். ஹalleluya. தேவனிடத்திலிருந்து அவருடைய சரீரத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போகிறதை அவர் உணர்ந்து சொல்லுகிறார். யார் என்னை தொட்டது என்று கேட்கிறார். பிரியமான தேவச்சனமே, அந்த பெரும்பாலுடைய ஸ்திரீ ஆண்டவரிடம் எப்படியாவது ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும் என்று வாஞ்சையாக வந்தால் அல்லவா, அந்த வாஞ்சை அவளை தொட்டால், ஆண்டவரை அவள் தொட்ட உடனே அவளுக்கு சொஸ்தம் உண்டாயிற்று, சுகம் உண்டாயிற்று, ஆரோக்கியம் உண்டாயிற்று, விடுதலை உண்டாயிற்று. ஆனால் என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது, யார் என்னை தொட்டது என்று ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவருடைய வல்லமை புறப்பட்டு அநேக காரியங்களை செய்ய முடியும். அவர் வஸ்திரத்துக்கு கூட வல்லமை இருந்திருக்கு பாருங்க. என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது என்று சொல்லி அழகாய் கேட்கிறார். இந்த இடத்துல அந்த வல்லமை அந்த மகளுக்கு சுகத்தை கொடுத்தது, ஆரோக்கியத்தை கொடுத்தது. பிரியமான தேவச்சனமே, அது போலத்தான் நாமும் இன்றைக்கு அநேக காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருப்போம், துதித்துக் கொண்டிருப்போம், தேவனை தேடி கொண்டிருப்போம். கர்த்தர் இன்றைக்கு நமக்கும் ஒரு வல்லமையை கொடுக்க போகிறார். அந்த அவரிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு வந்து நம்மை சுகமாக்க போகிறது, நம்மை குணமாக்க போகிறது, நம்மளை ஆற்றி தேற்ற போகிறது. என் பிரியமான தேவச்சனமே, இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஊர் பகுதியில் எங்களை கூப்பிட்டிருந்தாங்க ஊழியத்திற்காக. என் கணவர் அந்த இடத்துக்கு கடந்து போயிருந்தார். அந்த சகோதரி படுத்த படுக்கையாக இருந்தார்கள். அந்த இடத்துல போய் பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, டாக்டர்லாம் எங்களை கைவிட்டுட்டாங்க, ஒரு 10 நாளோ ஒரு 15 நாளோ தான் இவங்க இந்த அம்மா உயிரோட இருப்பாங்க, வீட்டுக்கு கொண்டு போயிடுங்க, இவங்க கொஞ்ச நாள் உங்களோட இருந்துட்டு மறிச்சு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு அந்த அம்மா வந்து வீட்டில் படுத்த படுக்கையாக தான் இருந்தாங்க. என்னுடைய கணவர் போய் பார்க்கும் பொழுதும் அவர்கள் படுத்து கொண்டு தான் இருந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய கணவர் ஜெபிச்சுட்டு, நீங்க முன்பு போலவே இருப்பீர்கள் என்று சொல்லிவிட்டார். வேற ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை, பெரிதாக எதுவும் ஜெபித்துக் கொள்ளவும் இல்லை. போனாங்க, பார்த்தாங்க, ஜெபிச்சாங்க, கடந்து வந்து விட்டார்கள். அப்படி ஜெபித்து விட்டு வரும்போது சில நாட்கள் கழித்து பார்க்கும் பொழுது அங்கிருந்து, அது சில நாட்கள் என்று சொல்லும்போது ஒரு 6 மாசம் கழிச்சு எங்களுக்கு போன் கால் வருது. அந்த இடத்துல நீங்க எங்க வீட்டுக்கு கடந்து வாருங்கள் என்று சொல்லி கூப்பிட்டார்கள். அங்க போய் பார்க்கும் பொழுது அவர்கள் அழகாய் சுகமாயிட்டு இருந்தார்கள். என்னை டாக்டர் எல்லாம் கைவிட்டுட்டாங்க, என்ன மனுஷங்களெல்லாம் கைவிட்டுட்டாங்க, நான் படுத்த படுக்கையா இருக்கிறேன். ஜனவரி 1ஆம் தேதி என்னால பிள்ளைங்களுக்கு கூட நான் சமைச்சு கொடுக்க முடியாம நான் அழுது கொண்டு இருந்தேன். ஆனா அந்த நேரத்துல நீங்க வந்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னீங்க, முன்பு போல நீங்க இருப்பீங்க சகோதரி, நீங்க கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சின்ன ஜெபம் பண்ணிட்டு நீங்க கடந்து போயிட்டீங்க. நீங்க சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தையை நான் உறுதியாக பிடித்துக்கொண்டேன். முன்பு போல என்னை கர்த்தர் வைத்திருப்பார். நான் முன்பு எப்படி ஆக்டிவா இருந்தனோ, நல்லா இருந்தனோ, சுகமா இருந்தேனோ, நான் எப்படி சுகமானனோ, ஆண்டவருக்கு நான் என் ஜீவன் இருக்கும் மட்டும் நான் ஓடி ஓடி ஊழியம் செய்வேன் என்று சொல்லி அவர்கள் பொருத்தனை பண்ணி ஜெபித்தார்கள். அந்த ஜெபத்தை தேவன் கேட்டு அவர்களை உயிரோடு எழுப்பி வைத்திருக்கிறார். இன்றைக்கும் அவர்கள் உயிரோடு கூட இருக்காங்க. அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் திருமணம் செய்துட்டாங்க. அவங்க பேரன் பேத்திங்களோடு சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் பிரியமான தேவச்சனமே, தேவனுடைய வல்லமை புறப்பட்டு அநேக காரியங்களை செய்ய முடியும். ஆனா தேவன் யாரை கொண்டு எப்படி எங்க செய்கிறார் என்று தான் நமக்கு தெரியாது. ஆனா தேவன் செய்வார். ஆனா யாரை கொண்டுனாலும் எப்படியாகவும் அவர் செய்து முடிக்க வேண்டிய திட்டத்துக்கு அவர்களை கொண்டு செய்வார். என் பிரியமான தேவச்சனமே, ஆனா நம்மளோ காத்திருக்க வேண்டும். சில நேரத்தில் நம்ம முறுமுறுக்கிறோம், வாக்குவாதம் பண்றோம், வாதாடுகிறோம் ஆண்டவரிடத்துல. அவர் வேத வசனத்தின்படி பார்க்கும்போது யாருங்க அவர் கையை இதை செய்யாதப்பான்னு தடுக்க யாராலங்க முடியும்? அப்ப நீங்க இதை பண்ணாதீங்கப்பான்னு சொல்ல முடியுமா? அவர் கைக்கு தடுக்கத்தக்கவன் யார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை செய்வார். என் பிரியமான தேவச்சனமே, எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த மாதிரி தேவன் யாரை கொண்டாகிலும் எப்படியாகிலும் செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ளவர். அந்த வல்லமை உள்ள தேவனை நாம இன்னைக்கு அண்டிக் கொள்ள போகிறோம். பிரியமான தேவச்சனமே, அவர்களுக்கு அற்புதம் செய்தீங்களே, எனக்கும் செய்யுங்கப்பா, இவர்களுக்கு உதவி செஞ்சீங்களே, எதுக்கு நம்ம சாட்சின்னு ஒன்று சொல்லுகிறோம். பிரியமான தேவச்சனமே, அந்த சாட்சி மற்றவர்களை உயிர்ப்பிக்க வேண்டும். நம்ம சொல்கிற சாட்சி மற்றவர்களை உயிர்ப்பிக்க வேண்டும். அதின் மித்தம் அவர்கள் எழுந்து கர்த்தரை துதிக்க வேண்டும். அவர்கள் செய்தீரே, எனக்கும் செய்வீர் என்று அந்த விசுவாசம் உறுதிப்பட வேண்டும். இன்னும் விசுவாசத்துல பலப்பட வேண்டும். என் பிரியமான தேவச்சனமே, அதுக்குத்தான் நம்ம சாட்சி சொல்லுகிறோம். ஹalleluya. நாம் இப்பொழுது ஜெபம் பண்ணுவோம். ஹalleluya. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி.
நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அப்பா, இவ்வளவு நேரம் நாங்க உம்முடைய வல்லமையை தியானிச்சோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை எவ்வளவு பெரிதா இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரப்பா. உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஜீவனும் இருக்கிறது, வல்லமையும் இருக்கிறது. ஆண்டவரே, ஜீவன் இல்லாதவர்களுக்கு ஜீவனையும், வல்லமை தேவைப்படுகளுக்கு வல்லமையும் தந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வாதிப்பீராக தகப்பனே. ஹalleluya. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக என் தகப்பனே. இயேசு மகாராஜாவே, உம்முடைய பிள்ளைகள் சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் ஆண்டவரே. நாங்கள் எங்கே போவோம் என்று கதறுகிறார்கள் ஆண்டவரே. அந்த கதறின் சத்தத்தை கேட்டு ஒரு விசை உடைய பிள்ளைகளுக்கு மனம் இறங்குவீராக. உம்முடைய வல்லமை உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து அற்புதங்களும் அதிசயங்களும் செய்து அவளை தலை நிமிர்ந்து செய்வீராக. ஹalleluya. நீங்க அப்படியே செய்கிற தேவன் அப்பா. ஊழியக்காவுடைய ஜபத்தை நிலைநிறுத்துகிற தேவன் ஆண்டவரே. இந்த கேட்டுக் கொடுக்கிற இந்த செய்தியை அத்தனை பேரும் அத்தனை பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வாதித்து உயர்த்துவீராக. தேவைகள் சந்திக்கப்படுவதாக. அப்பா, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரப்பா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன். உமக்கு ஸ்தோத்திரம்.